ஹலோ மக்களே, சோழர்கள் இலங்கையை கிபி 993 இருந்து சுமார் 70 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. முதலா ராஜராஜ சோழன் தான் இலங்கை மீது படையெடுத்து வடக்கு பகுதியில அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய பகுதிகளை கைப்பற்றினாரு. அத பின்னாட்கள்ல சோழர்களின் தலைநகரமா மாத்தி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் இலங்கைக்கு வந்த ராஜேந்திர சோழன் தென்பகுதியை கைப்பற்றி தனது ஆட்சியை இலங்கை முழுக்க நிலைநிறுத்தினாரு. ஆனா ராஜேந்திர சோழனால இலங்கையை தொடர்ச்சியா அவரோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. ராஜராஜ சோழனால கைப்பற்றப்பட்ட வட இலங்கையில மட்டுமே சோழர்களால முழுமையா ஆட்சி செய்ய முடிஞ்சது. இலங்கையின் தென்பகுதியில சோழர்களின் ஆட்சி வெறும் 5 வருஷம் தான் முழுமையா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சோழர்களுக்கு எதிராக மன்னர் விஜயபாகு தலைமையில கிளர்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. அந்த விஜயபாகு படையில சிங்கள படை வீரர்கள் மட்டும் இல்லாம இலங்கை தமிழ் படை வீரர்களும் சேர்ந்து சோழர்களுக்கு எதிராக போரிட்டாங்க. என்னதான் பல கிளர்ச்சிகள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இலங்கையை அன்பாலும் வீரத்தாலும் அதிக வருஷம் ஆட்சி செஞ்சது மன்னன் ராஜேந்திர சோழன் தான். இவரை உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.